செல்வத்தை அடிது ரொம்ப ஜுஜிபி அழகா அடைஞ்சிட்டு போயிடுவாங்க. இவங்க இந்த செல்வம் வேணான்னு நினைக்கிறாங்க, அவங்க அந்த செல்வம் வேணும்னு நினைக்கிறாங்க. வேணும்னு நினைங்க, தவறு கிடையாது. ஆனா அந்த செல்வத்தை சரியான முறையில பயன்படுத்தினா நீங்களும் அருளாளர்களா மாறுவீர்கள். நீங்களும் இறைவனோடு இணையக்கூடிய பெரும் ஆனந்தத்தில் அழுந்துவீங்க. அதனால் நீங்க எதில் எப்படி இருந்தாலுமே இறைவனோடு நெருங்கலாம். நம்மளுடைய செயல்தான் மாற்றுவிக்குது. சிவத்தை கும்புறவங்கெல்லாம் ₹1 இல்லாம தான் இருக்கணும்னு கிடையாது. நீ எவ்வளவு பெரிய செல்வந்தாராவனா இருக்கலாம். உன்னுடைய எண்ணம் எதில் இருப்பது, எல்லாமே இருந்து உன்னுடைய செயல் என்னவா இருக்குது. எதுவுமே இல்லாமே இருக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் உன்னுடைய குணங்கள் எப்படி இருக்குது, சிவ சிந்தனை எப்படி இருக்குது, இதுதான் இங்க பரீட்சையே. நீ அதிகமான செல்வத்தோடு இரு, நீ செல்வம் இல்லாமல் இரு. நீ இல்லாம இருந்து உன்னுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு, உன்னுடைய செயல் எப்படி இருக்கு. நீ எல்லாம் இருந்து உன்னுடைய செயலும் எண்ணமும் எப்படி இருக்குது, இதை சுவாமி பார்க்கிறாரு. இதில் நீங்க சரியான முறையில இருவரும் இருந்தால் 2 பேரும் அழகா போகலாம். தவறான முறையில் இருந்தா ஒன்றும் இல்லாமல் 0 ஆக்குறாரு. 0ல இருக்கிறவர் நல்லா சரியான முறையில் இருந்தா ஹீரோ ஆக்குறாரு. அவ்வளவுதான் விஷயம். நம்மளுடைய செயல்கள் தான் நம்மை உயர்த்துகின்றது. எண்ணமானதுதான் வாழ்க்கை உயர்த்தும். வெள்ளத்தனைய மலர்நீட்ட மாந்தத்தம் உள்ள தனையது உயர்வு. உன்னுடைய வாழ்வினுடைய நீளம் என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய எண்ணத்தை வைக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கையினுடைய உயரம். நான் நினைச்சது எல்லாமே சிறிதளவுனா நீ அழதான் இருக்கணும். சுவாமி இல்லைன்னா நெருங்க முடியாதுப்பா. ஐயோ தினமும் போனோமா, ஈவினிங் சும்மா போனோமா, ஒரு பிரதோஷம் பார்த்தோமா, இதோட லிமிட்டா வச்சுக்கோ. சும்மா சிவன் ஆழமா போனி முடிஞ்சு போச்சு உங்க கதை. நீ சாமியாரா போக வேண்டியதுதான். நீ எண்ணத்தை வச்சுக்கினா நீ இப்படியே பிரதோஷம் போறதோட முடிஞ்சிச்சு உன் கதை. அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு நாள் பலனை பெற்று 10 நாள் நீ செய்யக்கூடிய தீவனியில துன்பத்துல அழுந்து சாக வேண்டியதுதான். துன்பம் இல்லாம வாழனா சிவத்தை நினைக்கணும். அந்த சிவம் தான் துன்பத்தின் வேரை புடுங்கக்கூடியவர். பிரதோஷங்களும் பௌர்ணமிங்களும் இந்த மாதிரி நாட்களை மட்டும் நான் போனா போதும், அப்ப மட்டும் சிவத்தை சிந்தையில கொண்டு வந்தா போதும்னா நீ அப்பப்போ சின்ன சின்ன கலையை வெட்டிக்கிற மாரி ஆலமரம் போல துன்பத்தை வச்சுக்கினு சின்ன சின்னதா கட் பண்ணி இலைய கட் பண்ணி போடுற கதையா தான் இருக்கும். சுவாமி நீ எந்த நேரமும் நினைச்சா ஆலமரத்தை வேரோட பிடிங்கிடுவாரு. வேரோடு பிடிங்கிட்டா ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். வேரோடு புடுங்க வேண்டும் என்றால் சிவ சிந்தனையை உள்ளே நீங்க சேகரிக்கணும்.